எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, 6ஆம் பாவத்தினுடைய காரகத்தை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 5 பாவங்களுடைய காரகத்தும் பார்த்துட்டோம். இந்த 5 பாவங்களுடைய காரகத்துல உடல் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, தலை சார்ந்து மூளை போன்றவை முதல் பாவம். 2ஆம் பாவம் என்பது கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு அந்த மாதிரியான விஷயங்கள், முகம் சார்ந்த விஷயங்கள் 2ஆம் பாவம். 3 கழுத்து, தோள்பட்டை என்றும், 4 நுரையீரல் என்றும், 5 இதயத்தை குறிச்சது. இப்ப 6வது பாவத்தினுடைய உடல் உறுப்பு எது அப்படின்னு சொன்னா வயிறு. வயிறு 6ஆம் பாவம். இந்த 12 பாவங்களும் இந்த உடல் பகுதியில இருக்கு. இந்த உடல் பகுதியில எதற்கு எந்த மாதிரியான நோய்கள் வந்தது அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரி நோய் வருதோ அதற்கான பாவங்களை நாம் ஜாதகத்துல பார்த்து அந்த பாவ ரீதியாக அவை என்னென்ன தொடர்புகள் கொண்டிருக்கோ அதை வைத்து அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு மருத்துவத்தினால சரியாயிடுமா, இல்ல ஏதாவது ஆப்ரேஷன் நடக்குமா, இல்ல நீண்ட நாள் அந்த நோயில கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாவங்களை நம்ம ஆராய்வு செய்ய வேண்டும். இப்ப உதாரணமாக நான் 6ஆம் பாவத்தினுடைய காரகம் முதல்ல வயிறு அப்படின்னு சொன்னேன். இந்த வயிறு இந்த திரிகோண பாவங்கள் ஆகிய 1, 3, 7, 11 அப்படின்னு சொல்லி தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த பாவங்கள் அகம் 70, புறம் 30% அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யும். அப்பனா பரவாயில்ல, அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய பிரச்சனை வராது. இந்த 6ஆம் பாவத்தினுடைய காரகம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பெருசா இந்த ஜாதகருக்கு வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அதுவே இந்த 2, 4, 6, 10 அப்படின்னு தொடர்பு கொண்டு இருந்ததுதான் 6ஆம் பாவம். அப்ப அகம் 30% தான், புறம் 70%. அப்ப வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா இது பொருளாதாரத்தை நோக்கி பயணப்படுகிற ஒரு பாவமாக வலிமையா 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளுது. அப்ப இவங்க வேலைன்னு சொல்லிட்டு போகும் பொழுது இவங்க சாப்பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து 5, 9 அப்படின்னு சொன்னா இது வயிறு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காது. ஏன்னா இவர்கள் அந்த அளவுக்கு புறம் சார்ந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க. எப்பயுமே தன்னை பத்தியும் தன் உடம்பை பத்தியும் அவங்க அக்கறை எடுத்துப்பாங்க. அதனால இவங்களுக்கு இந்த வியாதி அந்த வயிறால பிரச்சனைகள் வராது. புறம் என்பது அகமும் கிடையாது, அதே நேரத்துல அவர்களுக்கு புறமும் கிடையாது. அதனால இவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு உடல்ல அந்த வயிறு சார்ந்த விஷயங்கள் தசாபுத்தி இவங்களுக்கு இதே மாதிரி தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த வயிற்றுல பெரிய பிரச்சனை வயிற்றுல கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்றதோ அல்லது அல்சர்னு சொல்லிட்டு தேவையில்லாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதோ, 12ஆம் பாவம் என்பது நீண்ட நேரம் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில இருந்து மருத்துவம் பார்த்துக்கிறதோ அந்த மாதிரி விஷயத்த இவர்களுக்கு செஞ்சிடும். அப்போ ஒருத்தர் வயிறு வலி, தீராத வயிறு வலி, எவ்வளவு பண்ணாலும் உடம்பு சரியாகல, என்ன ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது நம்ம 6ஆம் பாவத்தை பார்த்து அந்த பாவங்கள் இந்த மாதிரி திரிகோண பாவங்கள்ல எதை தொடர்பு கொண்டிருக்கு பார்த்து அது சார்ந்த அந்த பிரச்சனைகள் அவருக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தசாபுத்தியும் நோக்கி நம்ம அவர்களுக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? அடுத்து இந்த 6ஆம் பாவத்தினுடைய அடுத்த காரகம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது உணவு. ஒருவர் நல்லா சாப்பிடுவாரா, நேரத்துக்கு சாப்பிடுவாரா, டேஸ்டா சாப்பிடுவாரா, நல்லா மாத்தி மாத்தி, அதாவது ஒன்ன போல உணவு சாப்பிடாம ஒவ்வொரு நாளும் விதவிதமா சாப்பிடுவாங்களா, ரொம்ப மாறி மாறி ஒண்ணு ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, வெளியே சாப்பிடுவாங்க, இல்ல பக்கத்துல சாப்பிடுவாங்க, கல்யாணத்துல சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மாறுபட்ட உணவுகள் மாறுபட்ட இடங்களில் இருந்து அவருக்கு ரொம்ப இனிமையா டேஸ்டாலாம் நல்லா சாப்பிடுவாங்களா, ருசிச்சு ரசிச்சு நேரம் அதற்குன்னு ஒதுக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி 5, 9 பண்ணாலும் சாப்பிடுவாங்க. ஆனா இரட்டைப்படை பாவம் வரும் பொழுது இவங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடணும், இது லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத ஏதோ ஒண்ணு வச்சு சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டாலாம் சாப்பாடு கிடைக்காது. ஒரே மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு தான் போகும் அவங்களுக்கு மேக்சிமம். அதனால அவங்களுக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஆனா இவங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, வெளியே ஹோட்டல்ல அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த 8, 12 தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னு சொன்னா உணவு அவர்களுக்கு கிடைக்காது. சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுவாங்க. சாப்பாடு வாங்கவும் முடியாது. ஏன்னா வாங்கறதுக்கும் அவங்கக்கிட்ட காசு இருக்காது. அதே நேரத்துல உணவும் அவங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்காது. ரொம்ப கடின உழைப்பாளிகள், அப்புறம் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டது அப்படின்னு
அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வராது. ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நேரம் ஒரு வேளை உணவு கிடைப்பதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரு சிலருக்கு 2 வேளை உணவு கிடைக்கும். அந்த மாதிரி சரியான 3 வேளை உணவு அப்படின்றது கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 8, 12, 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுவும் இல்லாத இந்த 8, 12 எல்லாம் வந்து மிச்சம் மீதி நேத்து சாப்பாடு, முந்தா நேத்து சாப்பாடு, அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து உடையும் அப்படிதான். 6ஆம் பாவத்தை பார்த்தோமா, அவங்க அப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்களா, அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்களா, லக்ஸுரியா ட்ரெஸ் பண்ணுவாங்களா, ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு வாட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரே கலரை அடிக்கடி யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ரொம்ப பளபளன்னு காஸ்ட்லியா இருந்தாதான், பிராண்டா இருந்தாதான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராண்டாலாம் இருந்தாதான் போடுவேன் அப்படின்னும் போது சூரியன்லாம் சப்ளாடா வரும்பொழுது பிராண்டா போடணும், நல்லா போடணும் அப்படின்னுவாங்க. சுக்கரன்லாம் வரும்பொழுது பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, லக்ஸுரியா இருக்கணும் அப்படின்னு போடுவாங்க. குருலாம் வரும்பொழுது ஆன்மீகமாக, அதாவது பருத்தி ஆடை, காட்டன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. சிம்பிளா வருவாங்க, ஆனா நல்லா இருப்பாங்க, நீட்டா இருப்பாங்க பார்த்தா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சனி எல்லாம் வரும்போது ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸா போடுவாங்க. அது அழுக்காயிருக்குதுன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சாலும் அவங்க அதை போட்டுப்பாங்க. அழுக்கா இருந்ததா, கிழிஞ்சலா இருந்தாலும் அதை ஒட்டு போட்டு தச்சு, இல்ல அழுக்கு ட்ரெஸ்ல அப்படி ட்ரெஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. 5, 9 எல்லாம் இருக்கும்போது மேக்கப்புக்குன்னே அவங்க பயங்கரமா அந்த கலருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ், அதுக்கு மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு நிறைய நேரம் மெனக்கட்டு செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தருடைய உடை அலங்காரம் எப்படி இருக்கும், அவங்களோட ட்ரெஸ் சென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு 6ஆம் பாவம் எப்படி தொடர்பு கொள்கிறதோ அது சார்ந்துதான் அவர்களுக்கு அந்த உடையினுடைய அமைப்பு அவர்களுக்கு அமையும். சரிங்களா? இதுதான் இந்த ஒற்றைப்படை பாவங்கள்லாம் நல்லாவே இருக்கும், சூப்பராகவே அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. இரட்டைப்படை பாவங்கள் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ், 4 எல்லாம் வரும்போது பிராண்டு ஒன்ன போலதான், ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பிராண்ட் வாங்கினானா அந்த பிராண்ட்லயே தான் இருப்பாங்க, அதை மாத்தி நான் வாங்க மாட்டேன், அந்த கம்பெனி தான் எனக்கு பிடிக்கும், அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தான் பிடிக்கும், அந்த ட்ரெஸ் தான் நான் வாங்கி போடுவேன், இந்த லோக்கல் ஐட்டெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5, 9 பரவாயில்ல, சந்தோஷமா எது நல்லா இருக்குதோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்தி கழட்டி போட்டு அதுக்குன்னே டைமை செலவு பண்ணுவாங்க. அவங்க போனோமா எடுத்தோமா வந்தோமா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. 8, 12 ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? அவங்க நினைச்சாலும் அந்த ட்ரெஸ்ஸுங்களை அவங்களால எடுக்க முடியாது. இது தொடர்பு கொண்ட உபநட்சத்திரங்கள், சப்ளாடு, இந்த மாதிரி கிரகங்கள் குருவாக வந்தா, சுக்கிரனா வந்தா, சூரியனா வந்தா அதனுடைய பலன்களும் மாறுபடும். சரிங்களா? இது வந்து 6ஆம் பாவத்தினுடைய காரகங்கள். அடுத்த 6ஆம் பாவத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா நோய். ஒருத்தருக்கு எந்த மாதிரி நோய் வரும், அவங்களுக்கு நீண்ட நாள் நோய் வருமா, இல்ல மருந்து சாப்பிட்டா உடனே சரியாகிற நோய் வருமா, இல்லைன்னா வந்து 2 நாள் 3 நாள், இப்போ ஜுரம் எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 நாள் ஜுரம் அடிச்சு இல்ல கோல்ட் ஆச்சு அப்படின்னா 2 நாள்ல வந்து 2 நாள் 3 நாள்ல வந்து ஜுரம் சரியாயிடும். ஆனா அதுவே வந்து நீண்ட நாள்னா சுகர்லாம் வந்ததுன்னா நீண்ட நாள் மெடிசன், சுகரா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், தைராய்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், ஆனா அதை கியூரபிள் பண்ண முடியாது. அப்ப அவங்க வந்து அதுக்கு நீண்ட நாள் மெடிசன் எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல அந்த ஜாதகர் அமைவாரு. ஒரு சிலருக்கு என்ன ஆகும், இந்த மருந்து வந்து ஒரு உறுப்புகளை ஆப்ரேஷன் பண்ணதுனால அதுக்காக நிறைய ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ற மாதிரியான அமைப்பும் சிலருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒருவருக்கு எந்த மாதிரியான நோய் இருக்கும், அந்த நோய்க்கு அவர்கள் எந்த மாதிரி மருந்து எடுத்துப்பாங்க, ஒருவருக்கு வந்து சித்தா மருந்து செட் ஆகுமா, இல்லைன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் சொல்றோம் இல்லையா, ஆங்கில மருந்து செட் ஆகுமா, இல்லைன்னா ஆயுர்வேதா செட் ஆகுமா, இல்ல கை மருந்து என்கின்ற வீட்டுல இருக்கிற மருந்தையே வந்து வீட்டு வைத்தியமா உணவையே மருந்தா ஆக்கி சாப்பிடக்கூடியவங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னாலும் இந்த பாவங்களும் திரிகோண பாவங்களும் அதோடு அது தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள் உபநட்சத்திரங்கள் வாயிலாக அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து நோய் கிருமி அப்படிதான். நோய் கிருமின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து ஹியூமினிட்டி பவர் கம்மி ஆயிடுச்சு, அதனால வந்து எனக்கு ஃபீவர் வந்துருச்சு, டைஃபாய்டு வந்துருச்சு,
இல்லைன்னா எவ்வளவு விஷயம் சொல்றேன். இப்ப கொரோனா எடுத்துக்கோங்க. கொரோனால ஒரு நோய் கிருமி தானே, நோய் கிருமி தொற்றால தானே ஏற்பட்டது. டக்குனு 4 பேர் ஒன்னா போவாங்க. அந்த இடத்துல ஒரு லிஃப்ட்லயே போறாங்கன்னா கூட ஒருத்தர் தும்புனாங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒருத்தருக்கு தான் நோய் வரும், மீதி இருக்கிற 3 பேருக்கு வராது. ஏன் அப்படி வராதுன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லா வந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அந்த நோயினுடைய கிருமி அவர்களை தாக்காது. இந்த நோயின் கிருமி டக்கு டக்குன்னு ஒருத்தருக்கு வருது, அதனால அடிக்கடி உடம்பு சரியில்லாத ஆகுறாங்க. குழந்தைங்களாம் அடிக்கடி கோல்ட் ஆகுது அப்படிலாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பாக்டீரியாவா இருக்கட்டும், ஒரு வைரஸா இருக்கட்டும், எந்த நோய் தொற்றா இருந்தாலும் ஒரு நோய் கிருமி ஒரு நோய் வருது அப்படின்னா இந்த பாவங்கள் தான். அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் வரும்பொழுது அவ்வளவு சீக்கிரத்துல நோயெல்லாம் வராது, அவங்களுக்கு தொத்தாது, ஆரோக்கியமாக இருப்பாங்க. 2 4 6 10 வரும்பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும். அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணி காசை செலவு பண்ணி சரி பண்ணிப்பாங்க. 5 9 அப்படின்னும் போது அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல நோய்கள் வராது. 8 12 அப்படின்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாத ஆவாங்க. அடிக்கடி அவங்களுக்கு நோயினால எதிர்ப்பு சக்தி கம்மியாகி நோய் வந்து அட்டாக் ஆகும். அதே நேரத்துல அவர்கள் அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் மருத்துவம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு காசு கிடைக்காது. சில கடன்கள் வாங்கி கஷ்டப்பட்டு சங்கடத்தை சந்திச்சு அதுக்கப்புறமா செஞ்சுப்பாங்க. அப்போ வந்து நிறைய வலி வேதனையே அந்த உடம்பு அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம வந்து இந்த பாவங்களையும் இந்த பாவங்கள் தொடர்பு கொண்ட உபநட்சத்திரங்கள், அந்த உபநட்சத்திரங்கள் எந்த கிரகங்களை இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய காரகத்தையும் இதோடு சேர்த்து பார்த்து தசாபுதியும் சேர்த்து நம்ம வருகின்ற ஜாதகருக்கு பலன் சொல்லணும். சரிங்களா? அடுத்து வந்து உடல் உழைப்பு. நல்லா வந்து 6ஆம் பாவம் என்பதே வேலை. ஒருத்தருக்கு எந்த மாதிரி வேலை வரும், இந்த உள்நாட்டுல கிடைக்குமா இல்ல அயல் நாட்டுல கிடைக்குமா, இல்லைன்னா வந்து சொந்த தொழில் செய்வாங்களா, இல்ல வந்து இது வந்து 6ஆம் பாவமே வந்து சொந்த தொழில் இல்ல, சொந்த தொழில் என்பது 7ஆம் பாவம். 6ஆம் பாவம் என்பது அடிமை தொழில். அடிமை தொழில் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சம்பளம் ஒருத்தர்கிட்ட தானே வாங்குறோம். நம்ம கரெக்டா போயிடணும் டைமுக்கு. 8 மணினா 8 மணி டு 8, 6னா 6, 9னா 9 அப்படின்னு ஒரு ஆபீஸ் டைம் வைக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த டைமுக்கு நம்ம அங்க போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் இல்லையா? அந்த டைமுக்குள்ள அங்க போறதோ சைன் பண்றதோ அங்கிருந்து அந்த டைமுக்கு வெளியே வர்றதோ அந்த மாதிரி நம்ம செய்யறோம் இல்லையா? ஒருத்தர் கீழே வேலை செய்யறோம், ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யறோம், ஒருத்தர் சொல்றதுக்கு நம்ம வந்து அடிபணிந்து வேலை செய்யறோம். அவங்க செய்யணும், லீவுனா லீவு, இதை பண்ணினா பண்ணிடணும், இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னா முடிக்கணும், இன்னைக்கு மீட்டிங் வச்சிருக்கேன்னா மீட்டிங்கை நம்ம அட்டன் பண்ணணும். அப்போ ஒருத்தர் கிட்ட வேலை செய்யும் போது அது அடிமை, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறோம், அது வந்து அடிமை தொழில். சொந்த தொழில்ன்றது நமக்கு பிடிச்சா கதவு திறந்து நம்ம அந்த தொழில ஆரம்பிப்போம். ஒரு கடையா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு முடியலன்னா நம்ம அதை லாக் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளை யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? மத்தவங்க யாராவது கேட்பாங்களா? யாருக்கும் நம்ம கட்டுப்பட மாட்டோம். நமக்கு லாபம் வர்றது அது வந்து விதம் வந்து வேறப்படும், வருமா வராதா கம்மியாகுமா அது வேற. ஆனா நம்மள கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நம்ம தான் வந்து அதனுடைய முதலாளி. அதனால நம்ம இஷ்டத்துக்கு திறக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு மூடலாம். ஆனா வேலை என்கின்ற அது வந்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் இந்த 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் என்பது அடிமை தொழில். சோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு ஒருத்தருக்கு கீழே நம்ம வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அதனால இது அந்த அடிமை தொழில். இதுவும் இந்த பாவங்கள் எப்படி தொடர்பு கொள்கிறதோ அது சார்ந்துதான் அந்த தொழிலில் வந்து அவர்களுக்கு ஹார்ட் ஒர்க்கா பண்ணுவாங்களா. 8 12 எல்லாம் வந்தா ரொம்ப கடின உழைப்பாளி. ஆனா அந்த உழைப்புக்கேத்த அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்காது, வருமானமும் அவங்களுக்கு அது மாதிரி வராது. இந்த 2 4 6 10 வரவங்க ரொம்ப கம்மியா உழைப்பாங்க. உழைப்பெல்லாம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஆனா நல்லா பண்ணுவாங்க. சம்பளம் பயங்கரமா இருக்கும், அதிகமான சம்பளம் வாங்குவாங்க. அப்படின்னா இந்த இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்கள் தான். ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்கள் மிதமா வேலை செய்வாங்க, மிதமா சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு அதிகமான சம்பளம் இருக்காது, குறைந்த சம்பளத்துலதான் அவங்க போயிட்டு உட்கார்ந்து வேலையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வர வேலையும் குறைந்த சம்பளத்துலதான் வேலை வரும். அதுவே இந்த இரட்டைப்படை பாவம்னா அதிகமா சம்பாதிப்பாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா வந்து மென்டலா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து நான் பிசிக்கலா ஒர்க் பண்றதை விட மென்டலா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய சம்பாதியம் பண்ணுவாங்க. இந்த 8 12 அதிகமா பண்ண மாட்டாங்க. 5 9க்கு வேலை வராது.
அது எப்படி ஆகும் அப்படின்னா 2 நாள் வேலைக்கு போவாங்க, 4 நாள் லீவ் போட்டுருவாங்க. திருப்பின 4 நாள் வேலைக்கு போவாங்க, 2 நாள் லீவ் போட்டுருவாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த பாவங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி இந்த பாவங்கள் தொடர்பு கொண்ட பாவங்களை வைத்தும் அந்த 6ஆம் பாவம் ஒரு ஜாதகருக்கு இது தொடர்பு கொண்ட உப நட்சத்திரங்கள் மூலமாகவும் அந்த உப நட்சத்திர கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள் சார்ந்துதான் வேலை ஒருவருக்கு அமையும். இப்போ இதுக்கே உதாரணத்துக்கு குரு வந்தது சப்ளாடா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு டீச்சிங் வேலை, மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றது, பேங்க் சார்ந்த வேலை, அந்த மாதிரி வேலை அவங்களுக்கு அமையும். புதன் என்றா ஆடிட்டிங் வேலை, கணக்கு பாக்குறது, அந்த மாதிரி சிஏ அக்கௌண்டன்ட் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது புதன் இருந்ததுன்னா, சப்ளாடா புதன் இருந்ததுன்னா செய்வோம். சூரியன் வந்ததுன்னா கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல போவோமா, கவர்மெண்ட் சீருடை அணிந்து கொண்டு யூனிஃபார்ம், இல்ல அரசியல், அரசாங்கம், ஆட்சி, அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யக்கூடியது ஆர்மி, இதெல்லாம் சூரியன். சந்திரன் அப்படின்னு சொன்னா உணவு தொழில், உணவு சார்ந்த விஷயங்கள். நம்ம இந்த உணவுல என்னென்ன விஷயங்கள் செய்வோம், உணவு சார்ந்த விஷயங்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஹோட்டல்ல நம்ம இது பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறமா இந்த மனநிலை டாக்டர் சொல்றோம்ல, அதெல்லாம் கூட 6ஆம் பாவமே டாக்டர் தான். டாக்டர் தொழிலே வர்றது 6ஆம் பாவம் தான். இந்த பாவங்கள் தொடர்பாக தான் ஒரு மருத்துவர் எப்படி வேலை செய்வார், எந்த மாதிரி மருத்துவம் சார்ந்து அவர் அவருடைய வேலை இருக்கும். ஒற்றைப்படை பாவங்கள்லாம் மென்மையான டாக்டரா இருப்பாரு, இரட்டைப்படை பாவங்களா இருந்தா பிராக்டிக்கல் டாக்டரா இருப்பாரு, நிறைய சர்ஜரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு, அந்த மாதிரி டாக்டரா இருப்பாரு. 5, 9ன்றது அந்த அளவுக்கு டாக்டர் தொழில கூட சரியா இருக்காது. அவர் ஓரளவுக்கு குழந்தை டாக்டர் அந்த மாதிரி வருவாரு. 8, 9 இருந்தா டாக்டரா இருக்க மாட்டாரு. அப்படி இருந்துட்டாரு அப்படின்னா அவரால் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி டாக்டர் தப்பா பண்ணிட்டாரு, ஆபரேஷன் தப்பா பண்ணிட்டாரு, இதுவாயிடுச்சு, கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அது 6ஆம் பாவம் தான். டாக்டரோட தொழில நம்ம பார்க்கணும், எந்த பாவத்தை பார்க்கணும்னா அது 6ஆம் பாவத்தை தான் பார்ப்போம். சரிங்களா? அந்த மாதிரி ஒருவருடைய உப நட்சத்திரங்கள் எந்த கிரகத்தை கொண்டு வருகிறதோ அந்த கிரகம் சார்ந்த தொழில் தான் அவருக்கு அமையும். அது ராகுலாம் வந்ததுன்னா வெளிநாடு, வெளிமாநிலம், அந்த மாதிரி இடங்கள்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கரன்லாம் வந்தா மீடியால கிடைக்கும், நடிக்கலாம், நடிப்புத்துறை, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பாவங்கள் எந்த பாவத்தை அந்த 6ஆம் பாவம் தொடர்பு கொள்கிறதோ ஒரு ஜாதகரை, அதை அத்தனையும் பார்த்துதான் அந்த ஜாதகர் எந்த மாதிரி அவர் தொழிலை வேலையை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த 6ஆம் பாவம் என்பது வேலையை சொல்வது, 7ஆம் பாவம் என்பது தொழிலை சொல்வது. அது சொந்த தொழில், இது அடிமை தொழில். அந்த சொந்த தொழிலுக்கு 12ஆம் பாவம் தான் இந்த 6ஆம் பாவம். இது அடிமை தொழில். ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குறது, சம்பளத்துக்கு போய் நான் வேலை செய்யறேன், சம்பளத்துக்கு போய் அவங்க கிட்ட வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றது அத்தனையுமே இந்த 6ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் தான். சரிங்களா? இன்னும் நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. நம்ம அடுத்த பதிவுல இதை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.